ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நைட் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான காட்சியை நாங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு நினைக்கிறீங்க? 10 மணியா? இல்லை, இது சாட்டர்டே நைட்டு 12 மணி. இத்தனை நாளாக நாங்கள் நினச்சிட்ருக்கோம் 9 மணி ஆனால் எல்லோரும் போர்வை போட்டு தூங்குவாங்கன்னு. ஆனால் அதுதான் இல்லை. சாட்டர்டே ஆனால் நைட்டு எல்லோரும் 2 மணி 3 மணி ஆனாலும் ஸ்ட்ரீட்டில் வாக் போயிட்டே தான் இருக்காங்க லவ்வர்ஸாக. இது நாங்கள் எப்போ பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, அதனால் என் ஃப்ரெண்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை வாங்க வரப்போ தான் இந்த காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் தான் பைத்தியம் மாதிரி 9 மணி ஆனால் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு தூங்கிட்டு வந்துருக்குறோம். சரி, வந்துட்டோம்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கலான்னு காஃபி வாங்கி குடிச்சிட்டோம். இதில் என்ன ஒரு அதிசயம்னா, நாங்கள் இந்த காஃபியை நாள் காலையில் குடித்தோம். பார்த்தா தண்ணியாக இருந்தது, நல்லாவே இல்லை. ஆனால் நைட்டு குடித்தா நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. காஃபியில் கூட பார்த்திங்களா டயத்தை. சரி, ஓகே. அப்படியே காஃபியில் குடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து மேலே ரூமுக்கு போகிறோம். ஆமாம், ஆனால் எல்லோரும் நைட் ஆனால் வெளியில் தான் இருக்கிறாங்க போல், நமக்கு தான் அது தெரியல. சரின்னு மேலே வந்து பார்த்தா பர்த்டே என்னமோ எனக்கு தான், ஆனால் சர்ப்ரைஸ் என்னமோ என் ரூமில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு. பர்த்டேகளில் தானே எல்லோரும் சர்ப்ரைஸ் பண்ணி எழுப்பி கேக் வெட்ட கூப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே எங்கள் ரூமில் இருக்க பிள்ளைய எழுப்பி கூப்பிட்றோம் கேக் வெட்டுறதுக்காக. அவளும் நல்லா தூங்கிட்டா. அவளும் என்ன பண்ணுவா பாவம், 12 மணி 1 மணி ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, இப்போ வந்து கேக்கை ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்காக சர்ப்ரைஸாக ஜொமாட்டோவில் ஆர்டர் பண்ணி கொடுத்தது. எல்லாத்துக்குமே பிஃபோர் மேரேஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் அதை வந்து ஆஃப்டர் மேரேஜும் கண்டினியூ பண்ணுங்கிறது வந்து நம்மளோட ஹஸ்பண்டோட கையில் தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ என்ன பேசினா என்ன அப்படின்னு. ஏன் நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து நம்மளை பற்றி கேவலமாக தான் பேசுவாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் வந்து காதில் எடுத்துக்காதீங்க. அவளுக்கு என்ன தெரியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இல்லையா? நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை புரிஞ்சுட்டா போதும் இல்லையா? ஸோ இந்த பர்த்டே வந்து எனக்கு ஹாப்பி மூமெண்ட் தான். கேண்டில் பற்ற வைக்காம தான் நம்ம வந்து கேக் கட் பண்ண போகிறோம். ஏன்னா கேண்டில் பற்ற வைக்க நம்மகிட்ட தீக்குச்சி இல்லை. ஏன்னா தீப்பெட்டிலாம் எங்கே போய் தேடுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் பெங்களூரில் பயமே இல்லாமல் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம் வரலாம். ஏன்னா எல்லோரும் வெளியிலே தான் இருக்கிறாங்க. ஒருவேளை சண்டே லீவுங்கனால சாட்டர்டே எல்லாம் வெளியில் சுற்றுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா நீங்களும் இப்படி தான் சுற்றுவீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிவிட்டேன். இப்போ ஜாலியாக கேக் கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றலாம். கேண்டில் இல்லாமல் கேக் கட் பண்ணியிருக்கிறோம். அந்த பிள்ளை பாவம் தூங்கி எழுந்திரிச்சு அப்போ தான் உட்காந்துருக்குது. ஹாப்பி பர்த்டேன்னு ஏதோ பாடுது அந்த பாப்பாவும். ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு அவ்வளோதான், நம்மளோட பர்த்டே பார்ட்டி முடிந்து விட்டது. நாளைக்கு மார்னிங் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணலான் இருக்கிறோம். ஸோ இந்த ஹாப்பி பர்த்டே வந்து எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸான ஒரு இது தான். ஸோ இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பபாய்.